அனைவருக்கும் வணக்கம். நான் அபிராமி. இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திலே 4ஆம் வருடத்திலே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். என்ன விடயம் என்று சொன்னால், கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளத்திலே ஒரு செய்தியினை அதிகமாக பகிர்ந்திருந்தார்கள். அந்த செய்தி என்னவென்று சொல்லி உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது குறித்த ஒரு விழிப்புணர்வு பதிவினை என்னுடைய சமூகத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த காணொளியினை பதிவு செய்கின்றேன். அந்த செய்தியிலே இருந்த விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பிளட் கல்ச்சர் செய்திருக்கின்றார்கள். அதாவது அவருடைய குருதியினை பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். அந்த பிளட் கல்ச்சர் ரிப்போர்ட் வெளிப்படுத்திய விடயம் என்னவென்று சொன்னால், அவருடைய குருதியானது எல்லா விதமான ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கும் எதிர்ப்பு தன்மையை காட்டியிருக்கின்றது. அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்படி என்றால் என்ன என்று ஆராய்வதற்கு முன்னர் ஒரு சில அடிப்படையான விடயங்களை நாங்கள் நோக்குவோம். எங்களுடைய மனித உடலுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய சில நுண்ணங்கிகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் அப்படியான நுண்ணங்கிகள் இருக்கின்றன. இந்த வைரஸுக்கு எதிராக நாங்கள் கொடுக்கின்ற மருந்து ஆன்டிவைரல். ஃபங்கஸுக்கு எதிராக கொடுத்தால் ஆன்டிஃபங்கல். அதே போல் பாக்டீரியாவுக்கு எதிராக கொடுக்கப்படுகின்ற மருந்து தான் ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒரு வைரஸால் வரக்கூடிய ஒரு காய்ச்சலுக்கோ தடிமனுக்கோ நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா அது வேலை செய்யாது. ஏன்? ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவுக்கு எதிராகத்தான் வேலை செய்யும். இப்போ எங்களுக்கு ஒரு தொற்று நோய், ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்து விட்டது. நாங்கள் ஒரு வைத்தியரிடம் செல்கின்ற பொழுது வைத்தியர் எங்களுடைய குருதியை பரிசோதனை செய்ய சொல்வார், பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவார். அந்த பிளட் டெஸ்ட்டில் என்ன வகையான பாக்டீரியா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்பேன். ரொம்ப வகையான பாக்டீரியா இருக்குது. கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், அது மாதிரி நிறைய வகையான பாக்டீரியா இருக்குது. அப்போ என்னென்ன பாக்டீரியாவுக்கு என்னென்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு சொல்லி வைத்தியருக்கு தான் தெரியும். அப்போ நாங்கள் ஒரு வருத்தம்னு சொல்லி வைத்தியர்கிட்ட போகும் பொழுது அவர் பரிந்துரை செய்கின்ற ஆன்டிபயோட்டிக்கை மட்டும்தான் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அதை விடுத்து இன்ன வருத்தத்துக்கு இதுதான் காரணமாக இருக்குமோன்னு சொல்லி நாங்களே யோகித்து பார்மசிக்கு சென்று ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை நாங்களாகவே உட்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். மற்றது சில பேர் செய்வினம், டாக்டர் ஒரு 5 நாள் இல்லாட்டி 6 நாளுக்கு பரிந்துரை செய்கின்ற மருந்துகளை 2 நாட்களோடையே நிப்பாட்டிடுறார். 2 நாள் என்ன காய்ச்சல் மாறிட்டு நான் இதோடைய இனிமேல் குளுசை போட மாட்டேன் அதை நிப்பாட்டிட்டு அந்த குளுசையை அப்படியே கவனமாக வச்சுருந்து அதே மாதிரி ஒரு வருத்தம் பிறகு நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைக்கு நீங்களே தீமையை ஏற்படுத்துகின்றீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஏனென்றால் நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி செய்யக்குள்ள நாங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ஆன்டிபயோட்டிக்கை வைத்தியரினுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் திரும்ப எடுக்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய உடம்பும் அந்த பாக்டீரியாவும் அந்த ஆன்டிபயோட்டிக்கு பழக்கப்பட்டுடும். அப்போ நாங்கள் உண்மையிலேயே ஒரு வருத்தம் ஒரு எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டுன்னு சொல்லி வைத்தியரே உங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கை தருகின்ற பொழுது உங்களுடைய உடம்பு அதுக்கு வேலை செய்யாமல் விட்டுடும், எதிர்ப்பு தன்மையை காட்டும். அதைத்தான் நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஒரு மருந்துமே வேலை செய்யாமல் போயிடும். எங்களுடைய உயிருக்கே கூட அது என்ன ஆபத்தை ஏற்படுத்தி விடும். அப்போ நாங்கள் செய்கின்ற சின்ன தவறுகள் கூட நாங்களே எங்களுடைய உயிருக்கு ஆபத்தினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்து விடலாம். அப்போ இனிமேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வைத்தியருடைய பரிந்துரை இல்லாமல் நாமவே ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்வதை நிச்சயமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வைத்தியர் பரிந்துரை செய்தால் அந்த மருந்து எத்தனை நாட்களுக்கு அவர் பரிந்துரை செய்கின்றார்களோ அத்தனை நாட்களுக்கும் உட்கொண்டு முடித்தல் வேண்டும். பாதியிலே நிப்பாட்டுதலை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் மருந்தகங்களிலே பார்மசியிலே வேலை செய்பவர்கள் வைத்தியர்களுடைய பரிந்துரை இல்லாமல் அவர்களுடைய கையொப்பம் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை மக்களுக்கு விநியோகிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலான வெளிநாடுகளிலே இந்த ஆன்டிபயோட்டிக் குறித்த விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே அது பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விடயம். இனிமேல் என்றாலும் நாங்கள் அவதானத்தோடு இருப்போம். தேவையில்லாமல், மீண்டும் சொல்கின்றேன், வைத்தியருடைய பரிந்துரை இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உட்கொள்வதை நாங்கள் தவிர்த்து கொள்வோம். நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம்.